பாமக, அன்புமணி இவங்க தாவேக்காவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. பாமகவை உள்ள இழுத்துட்டு விசிக வெளியேற்றலான்ற ஒரு எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? விசிக எப்படியும் திமுக கூட போயிடும். போனால் இந்த ஆட்சியை தாங்கி பிடிப்பதற்கு பாமக தயாராக. நீங்க வன்னிக்கு கொடுத்த அதே போல ஒரு அமைச்சர் திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிலேஷனாக இருக்கு. இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், காலையில் ஒன்று, இரவு ஒன்று. அதனால இந்த நம்பிக்கையான உங்கள் கூட்டணி தலைவர் அல்ல. எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம். வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அந்த சூழல் வந்தால் இந்த ஆட்சி கவிழாமல் பாமக தூக்கி பிடிக்கும். இதுதான் தாவேக்காவுக்கு பாமக சொன்ன செய்தி. இல்ல இவருக்கு உள்ளபடியே தாவேக்காவோடு இருக்கிறது விரும்புறாரா, இல்ல திமுக இருக்குன்னு சொல்லி விரும்புறாரா? எதையும் சமரசம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இல்ல, எதிர்க்கக்கூடிய நிலையிலும் இல்லை. ஏன்னா தாவேக்கால இப்ப அதிகாரம் பகிர்வு, அதே நேரத்தில் திமுக கொடுத்த தேர்தல் நிதி ஒரு பெரிய தொகை. இந்த தொகையை வைத்து திமுக பிளாக்மெயில் பண்ணுது. ஆளூர் ஷானவாஸ் திமுகவிலிருந்து விரட்டப்பட்ட பிறகுதான் நீண்ட நாட்களாக திருமாவோடு தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்த ஆளூர் ஷானவாஸ் மீண்டும் அந்த விருது வழங்கும் விழாவில் மேடை ஏறுகிற பொழுது தொண்டை மூரா கத்துறான். எங்க எவ்வளவு எங்க போன, இப்ப வந்திருக்க, எங்கே போயிருந்த திமுகவுடைய எலும்பு துண்டே அப்படின்னு கத்துறான் தொண்டை மூரா. வைகோ சொல்றாரு, மாத்தி பேசுறதுல திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்றாரு. இல்ல, அவருக்கு 2வது நோபல் பரிசு அவருக்கு கொடுத்துடலாம். முதல் நோபல் பரிசை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு நோபல் பரிசு வாங்கி அவரு வச்சுக்கலாம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்ணன் திருமா அவர்கள் பற்றி தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செய்தி வந்துட்டு இருக்கு. தாவேக்காவை கூட்டணி அமைத்தால் அதில் நாங்கள் இருப்போம், ஆனா இன்னும் அமைக்கல. திமுகவோட நட்பு தொடர்கின்றது, இல்ல தொடர்ந்துச்சு, இப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த குழப்பங்களுக்கு காரணம் திமுகவை விட்டு வெளியேறக்கூடாது ஒன்று. இரண்டாவது, மீண்டும் திமுக கூட்டணியில் இணைய வேண்டும். இது திமுகவினுடைய விருப்பம். திமுகவில் மீண்டும் இணைவதற்கான முயற்சிகளை திமுக ரவிக்குமார் சிந்தனை செல்வன் மூலம் தொடர ஆரம்பித்து விட்டது. இதனுடைய வெளிப்பாடு தான் ஆளூர் ஷானவாஸ் திமுகவிலிருந்து விரட்டப்பட்ட பிறகுதான் நீண்ட நாட்களாக திருமாவோடு தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்த ஆளூர் ஷானவாஸ் மீண்டும் அந்த விருது வழங்கும் விழாவில் மேடை ஏறுகிற பொழுது தொண்டை மூரா கத்துறான். எங்க எவ்வளவு எங்க போன, இப்ப வந்திருக்க, எங்கே போயிருந்த திமுகவுடைய எலும்பு துண்டே அப்படின்னு கத்துறான் தொண்டை மூரா. அப்போ திமுக வேண்டான்னு அனுப்பிச்சு வச்சதுன்னா திருமாவே இங்க வரப்போறாரு. இதுதான் செய்தி. திருமாவை எப்படியாவது இழுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக வந்திருக்கு. ஏன்னா எதிர்காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வருகிற பொழுது தனியாக திமுக தேர்தலை சந்தித்தால் படு தோல்வி அடையும். அது திமுகவினுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறிடும். இப்போ திமுக என்ன பண்ணுதுன்னா, திமுக குடும்ப திருமண விழாக்களில் சீமான கட்டாயம் போய் பத்திரிகை கொடுத்து கூப்பிடுங்க. யார் அனுப்புறா? திமுக தலைமையே அனுப்புது. அப்போ துறைமுக காஜா அவரு திமுகவினுடைய ஒரு நீண்டகால சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள். இப்போ அயலக அணி அவரு தான் பொறுப்பாளர். அறிவாலயத்தில் ஆபீஸ் கொடுத்து உட்கார்ந்துருக்காரு. காலையில 10 மணிக்கு வந்துடுவார், 5 மணிக்கு தான் போவார். சாப்பாடை கூட சாப்பிட்டு தான் போவார். இந்த துறைமுகம் காஜாவுடைய பேச்சு கல்யாணத்துல முதல் பத்திரிகை யாருக்கு திமுக வைக்க சொல்லுது? சீமானுக்கு. இல்ல, இந்த கூட்டணி வலுவாக்கணும். திமுக கூட்டணிய வலுவாக்க வேண்டும்.
இப்ப இவர் சொல்றாரு விருதுகள் வழங்கும் விழால நான் திரும்ப சொன்னது, தாவேக்கா கூட்டணி அமைத்தால் நாங்க அங்கதான் இருப்போம், அதுல உங்களுக்கு என்ன ஐயம்னு சொல்லிட்டாரு இல்லையா? முடிஞ்சிருச்சு, அப்புறம் எப்படி திமுக கூப்பிட்டோம்? இல்ல அதாவது ம். பல அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல ஆ. இரவு அவர்களோடு கூட்டணியே வைக்க மாட்டோம், நீங்க எக்காலத்திலும் தொடர்பு இல்லை. ம். காலையில 10 மணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் கூட்டணியில் இருந்த கதையெல்லாம் பார்த்துருக்கோம். ம். விஜயகாந்த் ம். கருணாநிதி வீட்டுக்கு போறாருன்னு கருணாநிதி சால்வியோடு உட்கார்ந்துருக்காரு. ம். காரு அண்ணா மேம்பாலம் தாண்டி ம். வலதுபுறம் போறது இடதுபுறம் போச்சு, பாய்ஸ் கார்டன். பாய்ஸ் கார்டனுக்கு போச்சு. இப்படியெல்லாம் நடக்கும். அதனால இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் ம். திமுகவினுடைய வாக்கு வங்கி அத்தனையும் எங்க போயிடுச்சு? தாவேக்கா போயிடுச்சு. இப்போ மீண்டும் அதை எப்படியாவது எடுக்கணும். எடுத்தால்தான் திமுக உயிர் பெறும். பாமக, அன்புமணி இவங்க தாவேக்காவோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. பாமகவை உள்ள இழுத்துட்டு விசிக வெளியேற்றலான்ற ஒரு எண்ணம் திரு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? விசிக எப்படியும் திமுக கூட போயிடும். போனால் ம். இந்த ஆட்சியை தாங்கி பிடிப்பதற்கு பாமக தயாரா இருக்கு. நீங்க வன்னிக்கு கொடுத்த அதே போல ஒரு அமைச்சர் சௌமியா அன்புமணிக்கு கொடுங்க, நாங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம். இதை நேரடியாகவே புஷி மூலம் விஜய்கிட்ட அன்புமணி இந்த தகவலை கடத்திட்டார். திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிலேஷனாக இருக்கார். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், காலையில் ஒன்று, இரவு ஒன்று. அதனால இந்த நம்பிக்கையான உங்கள் கூட்டணி தலைவர் அல்ல, எப்போது வேண்டுமானாலும் வெளியேறலாம். வெளியேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அது அந்த சூழல் வந்தால் இந்த ஆட்சி கவிழாமல் பாமக தூக்கி பிடிக்கும். இதுதான் தாவேக்காவுக்கு பாமக சொன்ன செய்தி. அப்ப இந்த செய்தி உறுதியாகிற பொழுது விசிக தாவேக்கா நட்பு உறுதி இழக்குது. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் கூட்டணியை பூரா இழுத்தா தான் உள்ளாட்சி தேர்தல் வருது, அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், இப்படி தேர்தலை சந்திக்கிற பொழுது இவ்வளவு கட்சி கூட்டணியோடு இருந்து தனியாக சந்திப்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியல திமுகவால். திமுகவுடைய பெரும் வாக்கு வங்கி முஸ்லீம் லீக்கு. முஸ்லீம் லீக்கு இப்போ தாவேகா கூட்டணியில் ஒட்டிக்கிச்சு. அதே போல தலித்து வாக்க முதல்ல பிரிச்சு எடுக்கணும். தாவேகா உறுதியாக இருக்கிற வரை திமுக உறுதி இழந்துடும். இப்ப அதிமுக ரோலே இல்லை, அதிமுக பத்தி கவலை இல்லை. அதிமுக பாஜகவோட இருக்கு, பாமகவோட இப்ப வெளியே வந்துருச்சு. ஆனால் திமுகவில் இருந்த அத்தனை கட்சிகளும் இப்ப நேர் எதிர்முகாமுக்கு போயிடுச்சு. காங்கிரஸ் உட்பட. எதிர்காலத்துல பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் 40 நமதே நாளை நமதேங்கிற அந்த கோஷம். இப்ப அந்த கோஷத்தை யார் எடுத்துட்டான்? தாவேக்கா எடுத்துருச்சு. அப்ப திமுகவுடைய எதிர்காலம். நீங்க ஜெகத்ரட்சகன் பையன் கூட போய் பாஜக தாவேக்கா சாண்டர். ஜெகத்ரட்சகனுடைய பையன், ஜெகத்ரட்சகனுக்கு தெரியாமலே ஒண்ணு நடக்கல, அவரே அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அங்கதான எதிர்காலம் இருக்கு. போ இளைஞர்களுக்கான எதிர்காலம் தாவேக்கா தான். இப்போ ஜெகத்ரட்சகன் வீட்டுக்கே வரக்கூடாது, அவன் வீட்டை வேற வீடு பார்த்துக்க சொல்லு, இதெல்லாம் நாடகம் போடுறாரு. இல்லை, இப்போ விஜய் இந்த கூட்டணி ஆதரவு கேட்கும் பொழுதே அங்கே அதிமுக கூட்டத்தில் இருக்கிற யாருமே கேட்கல. ஏன்னு கேட்டால் அங்கேருந்து கேட்டால் நம்மளுக்கு ஒரு மத சாயம் பூசப்படும், சாதி சாயம் பூசப்படும். அதனால தான் விசிக ஐஎம்எல்கிட்ட அவ்வளோ போராட்டம் பண்ணி அவங்களை இணைச்சிக்கிட்டாரு. இப்போ பாமக உள்ளே இழுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, இப்போ விசிக மேலேயோ திருமாவர்கள் மீது அவங்க நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சா? அதுதான் காரணம். ஏன்னா இப்போ திமுகவை அவர் முழு மூச்சை எதிர்க்கல. யாரு? திருமணம். ஆமா, முழு மூச்சா எதிர்க்கல. முழு மூச்சா எதிர்க்கலங்கிற செய்தியே வந்த பிறகு தாவேக்கா என்ன நினைக்கிறாங்க, இவர் நம்பிக்கையான திருமணம் என்ன சொல்றாரு, பாஜகவை நாங்க தேசிய அளவில் எதிர்க்கணும்,
அதனால வந்து அந்த விஷயத்துல தாவேகா, திமுக, விசிக எல்லாரும் ஒண்ணு சேரணும். உங்களுக்கெல்லாம் அந்த பார்வையே இல்லை, என்னை பத்தின புரிதலே உங்களுக்கு இல்லை, உங்களுடைய புத்தியே இவ்வளவுதான், உங்க அறிவே இவ்வளவுதான், உங்களுக்கு பரந்தப்பட்ட அறிவு இல்லைன்னு சொல்றாரு. இல்ல அதாவது காங்கிரஸ் தாவேகா கூட்டணி 2029 வரை தொடரும்னு விஜய் சொல்லி ஆதரவு கூட்டணி சேர்க்கிற முதல் நாளே சொல்லிட்டார். எங்க இருப்போம்னா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி தான் இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுல என்ன குழப்பம்? திமுக எடுத்த ரோல தமிழ்நாட்டுல திமுகவும் கூப்பிட்டுங்க, அப்பதான் பாஜக எதிர்க்க முடியும் சொல்றாரு திருமணம். இல்ல அது அவரு திமுக பாசத்துல சொல்றாரு. திமுகவும் தாவேகாவும் ஒரே கூட்டணியில் இருக்காது. திமுகவும் தாவேகாவும் அப்புறம் எப்படி பாஜக எதிர்க்க முடியும்? இந்த புரிதல் உங்களுக்கு இல்லையான்னு கேட்கிறாரு. இல்ல அதாவது இப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் தலித்துகள் முஸ்லீம்கள் இருக்கிற கூட்டணி தான் தாவேகா கூட்டணி. அந்த கூட்டணி 2029 வரை தொடரும்னு நீங்க ராகுலை வச்சே சொல்றாரு. அப்புறம் திமுக தாவேகாவை காங்கிரஸ் ஆதரவு கொடுத்த காரணத்தினால இந்தியா கூட்டணியிலிருந்து அவர் விலகிட்டார். இவர் என்ன பண்ணிருக்கணும்? இந்தியா கூட்டணியில் தொடர்ந்து இருக்கணும். பாஜக எதிர்க்கக்கூடிய கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. திமுக அவருடைய ஆட்கள் தாவேகா ஆட்சியை தூக்கி பிடிக்கிறார்கள். இந்த காரணத்தினால டெல்லியில நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு திமுக போகல. அப்போ திமுக என்ன பண்ணிருக்கணும்? அந்த கூட்டணியில தொடர்ந்து இருக்கணும். திருமாவுடைய விருப்பம் படி இந்த கூட்டணி எங்க தொடர்ந்து இருக்கணும்? இந்தியா கூட்டணியில தொடர்ந்து இருக்கணும். இல்ல இவருக்கு உள்ளபடியே தாவேக்காவோட இருக்கிறதுல விரும்புறாரா இல்ல திமுக இருக்குன்னு சொல்லி விரும்புறாரா? இவர் எங்க விரும்புறாரு? இவருக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்? அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் எதையும் சமரசம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலும் இல்லை, எதிர்க்கக்கூடிய நிலையிலும் இல்லை. ஏன்னா தாவேக்கால இப்ப அதிகாரம் பகிர்வு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதை விரும்புறாரு. அதே நேரத்துல திமுக கொடுத்த தேர்தல் நிதி ஒரு பெரிய தொகை. இந்த தொகையை வைத்து திமுக பிளாக்மெயில் பண்ணுது. திமுக எல்லாரும் தானே கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் இவரை விட காங்கிரஸ் அதிகமா வாங்கியிருப்பான். தேமுதிக வாங்கிச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கிச்சு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாங்கிச்சு, எல்லாம் வாங்கினார்கள். ஆனா இப்போ திமுக இவரை மட்டும்தான் பிளாக்மெயில் பண்றான். அதுதான் ஏன்னு கேக்குறேன். திருமானம் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் விட்டுறீங்கடா, என்ன மட்டும் என்ன கேள்வி கேட்கறீங்க, எல்லாரும் கேள்வி என்ன ஏன் கேக்குறீங்க கேக்குறாரு அவரு. இல்ல அவரு திமுகவை முழுமையா எதிர்த்தா ஒரு வாரத்தில் பிரச்சனை முடிஞ்சிடும். எதிர்க்க மாட்டாரு. அதுதான் இப்ப வன்னி எதிர்க்கிறாரு. ஆமா ஆமா, நான் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேங்க. அப்போ இத இவரு சொன்னாரா பிரச்சனை முடிஞ்சது. நட்போடு இருக்கிறோம், நாங்க நட்போடு இருக்கிறோம்னு சொல்றோம். ஆமா பாப்பா, நட்புனா எதிரியோடையும் நட்பு, நண்பரோடையும் நட்பா. நட்புங்கிறது யாரோ ஒருவரோட தானே இருக்க முடியும். அரசியல்ல ஒருவரோட அதுதானே. இல்ல அதுதானே. நீங்க திமுக விட்டு வெளியேறிட்டீங்க, திமுக ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப ஆட்சி அமைப்பவரோடு தானே நல்ல, அதாவது ஒரு நட்பு என்பது எதிரியோடு இருந்தால் நல்ல எதிரியார், நண்பனா இருந்தா நல்ல நண்பனார். இல்ல திமுக விசிக கூட்டணியை உடைத்தது திமுக தான், நாங்க கிடையாது. எப்ப எங்க கட்சியிலிருந்து பன்னீர்பாபு சேர்த்தீங்களோ அப்பவே நீங்க உடைச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு திமுக தான் சொல்றாரு. அப்போ கூட நான் வெளியே வரல, நீங்க தான் உடைச்சிங்கன்னு சொல்றாரு அவரு. இல்ல அவர் திமுகவுக்கு என்ன கோபம்னா, பனையூர்பாபுக்கு முன்பு நீங்க 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்தது இல்ல, ஆமா 5ஆம் தேதி ஆதரவு நிலை எடுத்தாங்கல்ல, ஒரு வாரம். ஆமா 5 நாள். அந்த 5 நாள் திமுக தான் தடுத்து நிறுத்துது. ஏன்னா காங்கிரஸ் போயிட்டாங்க டெல்லி, ராகுல எங்களால கட்டுப்படுத்த முடியாது, சிபிஎம் பேபிய கட்டுப்படுத்த முடியாது, சிபிஐ ராஜாவை கட்டுப்படுத்த முடியாது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு காதர் மைதனுக்கு மேல எங்க இருக்காங்க ஆட்கள், கேரளாவில் இருக்காங்க, அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் விசிக அந்த 2 சீட்டு ஆதரவு கொடுக்கலனா ஆட்சியே அமைஞ்சிருக்காது. அப்போ நீங்க எங்களை கலட்டி விட்டுட்டு நன்றி இல்லாம நாங்க உங்களுக்கு பல கோடிகள் அள்ளி கொடுத்தோம், எங்களோடு காலமுறை நிற்பீங்கன்னு. ஆனால் நீங்க உடனே எங்களை கவுத்துட்டு புதிய ஆட்சியில
பங்கு பெறுவதற்கு போயிட்டீங்க. இந்த கோபம் தான் திமுக குடும்பத்துக்கு அளவு கடந்த கோபம். ஏன்னா சாதாரணமா திருமாவை அறிவாலயத்துக்கு வர வைக்க முடியும், சாதாரணமா ராகுல அறிவாலயத்துக்கு வர வைக்க முடியுமா? முடியாது. சாதாரணமா பேபி அறிவாலயத்துக்கு முடியாது, யாரையுமே வர வைக்க முடியாது. திருமா திமுகவை காலங்காலமாக தூக்கி, எந்த சூழல் வந்தாலும் திமுகவை தூக்கி பிடிப்பார். அந்த நம்பிக்கையில நீங்க மண் அள்ளி போட்டீங்களே, இந்த கோபம் தான் திமுகவுக்கு. பனையூர் பாபு இழுத்தது, ஆளூர் ஷானவாசம் இழுத்தது. இப்போ திமுக அசைன்மெண்ட்டுக்கு தாவேகாவை விட திமுக அசைன்மெண்ட்ல சிந்தனை செல்வனும் ரவிக்குமாரும் இப்ப தயாரா இருக்காங்க. வைகோ சொல்றாரு, மாத்தி மாத்தி பேசுறதுல திருமாவளவனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்றாரு. இல்ல, அவருக்கு 2வது நோபல் பரிசு அவருக்கு கொடுத்துடலாம். அவருக்கு கொடுத்துடலாமா? முதல் நோபல் பரிசை வாங்கி கொடுத்துட்டு இன்னொரு நோபல் பரிசு வாங்கி அவரு வச்சுக்கலாம். திமுகவை எதிர்த்து முதலமைச்சர் நாற்காலி அறிவாலயத்தை கைப்பற்றுகிற வரை போனார் யாரு? வைகோ. உதயசூரி சின்னமே எனக்கு தானே தேர்தல் ஆணையத்திலே போய் புகார் கொடுத்தார். அடுத்த சில வருஷத்துல திமுகவோட கூட்டணி வச்சுட்டாரு. தொண்டை போல அங்கேயே செட்டில் ஆயிட்டான். இவர் தனிச்சு வந்துட்டாரு. அதனால அவர் இப்போ விஜய் பாசம் அடிக்குது. இப்போ பாமக உள்ள வருதுன்னா நிச்சயமா விசிகா அங்க இருக்காது. விசிகா இல்லைனாலும் பரவாயில்ல, இவங்க வேண்டாம், பாமக இணைக்கலாம்ன்ற முடிவுல வந்து தாவேகா தரப்பும் விஜய் அவர்களும் இருக்கிறாங்களா? ஆமா, ஏன்னா இப்போ 2 பாரியம் கொடுக்குறோன்னு இவர் கேட்டாரு. 2 உடுப்புல 1 தர்றாங்கன்னாங்க சிந்தனை செல்வனுக்கு. இப்போ அந்த 1 கொடுக்க வேண்டாம், வெயிட்டிங் போய் பார்த்துக்கலாம். இப்போ இவர் அந்த 1 சிந்தனை செல்வனுக்கு ஆளூர் ஷானவாசி கொடுக்கலாம். ஆளூர் ஷானவாச திமுக விசுவாசி. அவர் பனையூர் பாபை போல அவரும் ஒரு திமுக பக்கம் ரொம்ப விசுவாசி. திமுகவில் போய் துணை பொதுச் செயலாளர் கேட்குறாரு. இங்கே விசிகால இருந்துட்டேன், துணை பொதுச் செயலாளர் கொடுத்தீங்கன்னா நான் திமுக இணைஞ்சுக்கிறேன்னு. அவன் கொடுக்க தயாராக இல்லை. சரி, நீ தனி கட்சி ஆரம்பிச்சு முஸ்லீம்களை உடைத்து, எங்கிருந்து? தாவேக்கால இருந்து முஸ்லீம் வாக்குகளை சிதைச்சிரு, இந்த அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. இதை தாண்டி இப்போ திமுக பக்கம் விசிகாவை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு ரவிக்குமார் அந்த பொறுப்பை எடுத்துட்டார். எடுத்த பிறகுதான் திமுக எங்களுக்கு பெரிய விக்கெட்டே விழுந்துருச்சு, நீ கிளம்பு. யார? ஆளூர் ஷானவாசன். அதனாலதான் ஷானவாசன் வேறு வழி இல்லாமல் மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது காரணம் அதுதான்.